வல்வெட்டித்துறையில் மாவீரர் நாள் நிகழ்வுக்கு போலீசார் தடை. அனுர ஆட்சியிலும் தொடரும் அவலம். இலங்கையை நெருங்கும் சென்யார் புயல், வெளியானது சிவப்பு எச்சரிக்கை. அதிரடியாக சுற்றி வளைத்த புலனாய்வாளர்கள். 25 கோடி ரூபாய் சொத்து பறிமுதல். மட்டக்களப்பில் வெள்ளப்பெருக்கு அபாயம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. குறைகிறது வாகனங்களின் விலை, வெளியாகிய அறிவிப்பு. யாழில் கைதான 7 பேர், மருத்துவ பரிசோதனையில் வெளியான உண்மை. மாவீரர் வாரம் நடைபெற்று வரும் நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 71வது பிறந்த நாள் இன்றைய தினம் புதன்கிழமையும் மாவீரர் நாள் நாளை வியாழக்கிழமையும் அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் போலீசாரின் கெடுபிடிகள் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்துள்ளது. வல்வெட்டித்துறை பகுதியில் மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கும் வகையில் அதற்கான அலங்கரிப்பு பணியில் ஈடுபட்டவர்களை அச்சுறுத்தும் வகையில் வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களின் சிலரின் சிவில் உடை படங்களுடன் வல்வெட்டித்துறையில் கட்டப்பட்ட பதாகையை அகற்றவும் வல்வெட்டித்துறை போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். குறித்த பதாகையில் உள்ள பாதணி விடுதலை புலிகளினை உருவகப்படுத்துவதாக சுட்டிக்காட்டி அது தொடர்பிலும் சிலரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாலை மல்லாகம் சந்தி பகுதியில் மாவீரர் நினைவேந்தல் தொடர்பில் பாடல் ஒலிக்க விடப்பட்டுள்ளது. அவ்விடத்திற்கு வந்த தெல்லிப்பளை போலீசார் குறித்த ஒளிபரப்பு சாதனங்களை பறிமுதல் செய்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்று அவற்றை சான்று பொருளாக இலக்கமிட்டுள்ளனர். மாவீரர் நாள் நாளை வியாழக்கிழமை அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் போலீசாரின் கெடுபிடிகள் அதிகரித்துள்ளமை ஆட்சி மாறினாலும் பழையவாறே அச்சுறுத்தல்கள் கெடுபிடிகள் தொடர்கின்றன என விசனம் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் தென்மேற்கிலும் தென்கிழக்கிலும் காணப்படும் காற்று சுழற்சிகள் முறையே கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி நகர்ந்து ஒன்றாக இணைந்து தாளமுக்கமாக மாற உள்ளன. இவ்வாறு இரு காற்று சுழற்சிகள் இணைந்து இலங்கை ஊடாக நகர்கின்றமை 130 ஆண்டுகளில் இதுவே முதல் தடவை. இதனால் எதிர்வரும் 30ஆம் திகதி வரை வடக்கு மாகாணத்தில் கனமழை தொடரும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் மூத்த விரிவுரையாளர் நா பிரதீபராசா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இலங்கையின் தென்கிழக்கிலும் தென்மேற்கிலும் காணப்படும் காற்று சுழற்சிகள் முறையே கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி நகர்ந்து ஒன்றாக இணைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற உள்ளன. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆரம்பத்தில் இலங்கையின் நிலப்பகுதி ஊடாகவும் பின்னர் இலங்கையின் கிழக்கு கரைப்பகுதி ஊடாக நகரவுள்ளது. எதிர்வரும் 30ஆம் திகதியிலேயே அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வடக்கு மாகாணத்தில் இருந்து நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று முதல் எதிர்வரும் 29ஆம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அத்துடன் மேற்கு தெற்கு மத்திய சப்ரகமுவா ஊவா வடமத்திய மாகாணங்களில் பல பகுதிகளிலும் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அத்துடன் கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய சப்ரகமுவா மற்றும் ஊவா மாகாணங்களில் காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்றார். தென்பகுதியில் பிரபல பாதாள குழு தலைவர் தெய்பாலே என்பவரின் 25 கோடி பெறுமதியான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணைகள் பிரிவு அறிவித்துள்ளது. சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவைச் சேர்ந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் இன்று தென்பகுதிக்கு விஜயம் செய்து அவரின் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பட்டபெந்தி மத்துமகே செயான் சத்சர என்றழைக்கப்படும் தெய்வாலே தென்பகுதியில் பிரபல பாதாள குழு தலைவர் என்பதோடு பாரிய போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டவர். இவர் வெளிநாட்டில் ஒளிந்திருந்து கொண்டு இலங்கையில் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடுவதோடு பாரிய அளவில் போதைப் பொருட்களை இலங்கைக்கு அனுப்பும் பிரதான குற்றவாளியாவார். அண்மையில் தென்பகுதியில் பிடிபட்ட கிலோ கணக்கிலான போதைப் பொருட்கள் அவர் அனுப்பியதாகவே போலீசார் சந்தேகிக்கின்றனர். திக்வெள்ள பிரதேசத்தில் அமைந்துள்ள அவருக்கு சொந்தமான நவீன வீடு மற்றும் காணி 5 ஆழ்கடல் மீன்பிடி படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் பெறுமதி 25 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. கல்லோயா ஆற்றுப்படுகையின் தாழ்வான பகுதிகளில் தற்போது சிறு வெள்ளப்பெருக்கு நிலை ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அம்பாறை இங்கினியாகல சேனாநாயக்க சமுத்திரத்தின் நீர் கொள்வனவானது தற்போது அதன் அதிகபட்ச கொள்வனவை அண்மித்து வருவதுடன் தற்போது சேனாநாயக்க சமுத்திரத்தின் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்நிலைமை காரணமாக விசேடமாக தமண அம்பாறை இரக்காமம் அட்டாளைச்சேனை சம்மாந்துறை நிந்தவூர் காரைதீவு சாய்ந்தமருது கல்முனை நாவித்தவெளி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும்
ஒளிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்தின் தாழ்வான பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் நடைபெற்ற உலகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நீர்ப்பாசன பணிப்பாளர் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவம் பொறியாளர் LS சூரியபண்டார நேற்று அதிகபட்ச மழைவீழ்ச்சியாக 225 மில்லிமீட்டர் அம்பாறையில் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். தற்போது சேனாநாயக்க சமுத்திரத்தின் வான்கதவுகள் திறக்கப்படாவிட்டாலும் ஏனைய குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் தாழ்வான நிலப்பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக சூரிய பண்டார தெரிவித்தார். அதிக மழைவீழ்ச்சி காரணமாக தற்போது நாட்டின் 25 பிரதான குளங்களிலும் 26 நடுத்தர குளங்களும் வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் 3 ஆற்றுப்படுகைகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. சோமாவெளிய மற்றும் மணம்பட்டி ஆகிய பிரதேசங்கள் இன்று மாலைக்குள் நீரில் மூழ்கும் வாய்ப்புள்ளதாக பொறியியலாளர் LS சூரியபண்டார தெரிவித்தார். ஜான் ஓயா ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களும் அப்பகுதியூடாக பயணிக்கும் சாரதிகளும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு விசேடமாக குச்சவெளி, பதவிய, ஸ்ரீபுர, கெப்பித்தி கொள்ளா, கோமரன் கடவல்ல, கொரவல் பொத்தானை, மொரவெல்ல மற்றும் கலன் பிந்துணுவெவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை முந்தானை ஆற்றுப்படுகையில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் அதிக மழைவீழ்ச்சி காரணமாக முந்தானை ஆற்றுப்படுகையைச் சேர்ந்த அம்பாறை மாவட்டத்தின் மகா ஓயா பிரதேச செயலாளர் பிரிவு மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பற்று மற்றும் கோராவளை பற்று பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்குட்பட்ட முந்தானை ஆறு சார்ந்த தாழ்வான பகுதிகளில் தற்போதிலிருந்து அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. மாதிரோயா படுகையைச் சேர்ந்த கோரளைப்பற்று மேற்கு, கோரளைப்பற்று வடக்கு, ஏறாவூர் பற்று, மகா ஓயா, புதிய தத்தலாவ, கெகித்திய கட்டி, திம்புலாகல, வெளிகந்தம் மற்றும் மகியங்கனை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாதிரி ஓயா சார்ந்த தாழ்வான பகுதிகளில் தற்போதிலிருந்து அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது. இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் வாகனங்களுக்கான தடைப்பட்ட சேவை தற்போது ஸ்திரமடைந்து வருவதாக, சந்தை நிலைமைகள் மேம்படுவதால் வாகனங்களின் விலை மேலும் குறையும் என்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் நாணய கொள்கை மீளாய்வு கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் திறக்கப்பட்ட கடன் கடிதங்கள் அதிகரித்துள்ளமையால் வாகனங்களுக்கான தேவை எதிர்பார்த்ததை விட அதிகமாக காணப்படுகிறது. எவ்வாறாயினும் கடந்த 2 மாதங்களாக இந்த தேவை குறைந்து வருவதாகவும் இது தொடர்ந்து குறைவதற்கான அறிகுறிகள் காணப்படுவதாகவும் இந்த தேவை குறைவு மோட்டார் வாகனங்களின் விலை மேலும் வீழ்ச்சியடைய வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய வங்கியின் தரவுகளின்படி இலங்கை இதுவரை 1.2 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிக பெறுமதியான வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெவ்வேறு இடங்களில் போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 7 பேர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 10 நாட்களுக்குள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையான 8 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் 7 பேர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகி இருந்தமை உறுதியானது. இந்நிலையில் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய வேளை குறித்த 7 பேரும் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர்.